காவியா வந்து போஸ்ட் வீட்டுக்கு வராங்க. போஸ்ட் வீட்டுக்கு வந்த காவியாவை பார்த்து இங்கே வீட்டில் ஈஸ்வரி சித்ரான்னு ஆரத்தி எடுத்து உள்ளே வரவேற்று கூட்டிகிட்டு போக அதெல்லாம் பார்த்த சாவுத்திரிக்கும் தாமரைக்கும் பயங்கர வைத்தறிச்சலாக இருக்குது. இவ எதுக்கு இப்போ இந்த வீட்டுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லாமா, அதுவும் நம்ம நல்லதுக்கு தாம்மா. இந்த வீட்டுக்கு வந்ததுன்னா இந்த போஸை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். போஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா இவ கல்யாணம் எப்படி நடக்கும் அப்படின்னு தாமரை சொல்ல, ஆமாண்டி நீ சொல்கிறதும் சரிதான், இவ இந்த வீட்டுக்கு வரதும் சரிதான், இவகிட்ட எப்படியாவது பேசணும் அப்படின்னு சொல்ல, ஆமாம் இவங்க கிட்ட நம்ம தனியாக பேசுகிறதுக்கு அப்படியே ஈஸ்வரியத்தை இங்கே நம்மளை தனியாக விட்டுட்டாலும் நீ வேற அப்படின்னு சொல்ல ஏதாவது ஒன்று பண்ணணுண்டி அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் இந்த கல்யாணம் நடக்க போகிறதில்ல, அதனால நாம் கொஞ்சம் அமைதியாகவே பொறுத்து போவோம் அப்படின்னு சொல்லி தாமரை சொல்லிட்டு இருக்காங்க. உள்ளே வந்ததுக்கு பிறகு தாமரை அந்த ஈஸ்வரியும் சித்ராவும் இங்கே தனியாக கூட்டிகிட்டு போய் காவியா கிட்ட ரொம்ப ஜாலியாக பேசுகிறது மட்டும் இல்லாமல் அங்கே சித்ரா காலத்தில் இந்த நெக்லஸ் தனியாக எடுத்து வச்சுருந்ததை அப்போ இதை எடுத்து கொடுக்கவும் செய்கிறாங்க. இந்தாம்மா இது உனக்காக நான் வாங்கி வச்சதுன்னு சொல்லி கொடுக்க ரொம்ப அருமையாக இருக்கு ஆண்டி அப்படின்னு சொல்லி அதை போட்டுக்கவும் செய்கிறாங்க காவியாவும். ஆமாம் ஆண்டி, இந்த வீட்டில் எல்லாரும் எப்படின்னு சொல்லி கேட்க, எல்லாரும் ஒரு மாதிரிமா, ஆனால் 2 பேர் மட்டும் ரொம்ப மோசமானவளுங்க, அவளுங்க கிட்ட மட்டும் நீ பேசவே கூடாதுன்னு சொல்ல, யார் ஆண்டியதுன்னு சொல்ல, நீ வரும்போது வெளியில் அங்கே நின்று பார்த்துட்டேன்ட்டாளுங்கல்ல, அதான் அந்த சாவுத்திரையும் அந்த தாமரையும், அவளுங்க 2 பேரும் ரொம்ப மோசமானவளுங்க, பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் எதை வேணாலும் செய்யக்கூடியவளுங்க, எனக்கு கூட இந்த சம்மந்தம் அமையக்கூடாது, போஸுக்கு கல்யாணமே நடக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தவளுங்க, அவகிட்ட மட்டும் அதிகமாக பேச்சே வச்சுக்காதமான்னு சொல்ல, அப்படியே அவங்க வந்து பேசினாலும் எப்படி எனக்கு பேசுறதுன்னு நல்லா தெரியும் ஆண்டி, நீங்கள் இதை பற்றியும் யோசிக்காதீங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்லி காவியா இங்கே ஈஸ்வரி கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. ஈஸ்வரியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்படி அந்த எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு வீட்டுக்கு வெளியே, அதாவது ரூமுக்கு வெளியே வரும்போது தான் அப்பத்தா வராங்க, ராஜாங்க வராங்க, எல்லாமே வரும்போது தான் பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்பத்தா வந்து தமிழ்ச்செல்வியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. தமிழ்ச்செல்விக்கு வந்துட்டு இங்கே வளகாப்பு விஷயமா பேசணும், அதுக்காக ராஜாங்கத்துக்கிட்ட பேசணுன்றதுக்காக கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அந்த நேரத்தில் தமிழ்ச்செல்வி கிச்சனில் நின்றுட்டுருக்கதை பார்த்ததும், ஏன்னா இவங்க எல்லாரும் இருக்கிறதுனால இப்போதைக்கு நம்ம போக வேண்டாம்னு நினச்சி கிச்சன் பக்கமாக ஒதுங்கி நிற்பாங்க. அப்பயுமே எங்கள் பாட்டிகிட்ட சொல்லியிருப்பாங்க, இல்லை பாட்டி அதெல்லாம் வேணாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு எவ்வளவோ சொல்லியிருப்பாங்க. ஆனால் பாட்டியோடைய அடம்பிடிச்சல் இதுக்காக மட்டும்தான் அவங்க வீட்டுக்குள்ளே வந்திருப்பாங்க. அங்கே நின்றுக்கிட்டு இருக்க தமிழ்ச்செல்வியை ஹலோ அப்படின்னு சொல்லி அங்கே நின்றுட்டுருக்க காவியா வந்துட்டு கை சுட்டி இங்கே வந்துட்டு கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிடும்போது மலர் இங்கே வந்து வரும்போது ஒன்றும் இல்லை அவளை அப்படின்னு சொல்லும்போது என்னையவான்னு சொல்லி இங்கே தமிழ்ச்செல்வி கேட்க, ஒன்னே தான் இங்கே வா அப்படின்னு சொல்லி இங்கே கூப்பிடுறாங்க ரொம்ப திமிரா. காவியா கூப்பிட்டதுமே தமிழும் இங்கே பக்கத்தில் வராங்க. என்ன வேணும், என்ன விஷயமா கூப்பிட்டீங்கன்னு சொல்ல, என்ன இவ்வளோ திமிரா பேசுகிற, இந்த வீட்டு வேலைக்காரி தானே நீ, இந்த வீட்டு வேலைக்காரினா என்ன பண்ணணும், வீட்டுக்கு வந்தவங்களுக்கு முதல்ல சர்வ் பண்ணணும், அது உனக்கு சாதாரணமாகவே தெரியாதா, போய் முதல்ல ஒரு நல்ல காஃபியாக ஸ்ட்ராங்காக போட்டு எடுத்துகிட்டு வா, எனக்கு மட்டும் இல்லை அங்கிளுக்கு ஆண்டிக்குன்னு எல்லாருக்குமே எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப திமிரா பேசுகிறாங்க. அப்போது அம்மாச்சி வந்துட்டு ஏய் என்னத்தை பேசுகிறவனே அப்படின்னு சொல்ல, அதான் கொஞ்சம் அமைதியாக இருத்தா அப்படின்னு ராஜாங்க சொல்கிறாங்க. அம்மா காவியா அந்த பொண்ணு இந்த வீட்டு வேலைக்காரி கிடையாது அப்படின்னு சொல்ல, ஓ யாராங்கள் அது எனக்கு யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. வந்ததுமே என்னடி இப்படி நடந்துக்கிறான்னு சொல்லி சாவுத்திரியும் தாமரையும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட ராஜாங்க சொல்கிறாங்க, தமிழ்ச்செல்வி இந்த வீட்டுக்கு முன்னாடி வாழ வந்த பொண்ணு அப்படின்னு சொல்ல, என்ன அங்கிள் சொல்கிறீங்க, போஸ் இல்லைம்மா சேதுவுடைய மனைவி, இப்போ அவங்க 2 பேருக்குமே விவகாரத்து கேஸு போயிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, ஓ சாரி அங்கிள் எனக்கு சரியாக தெரியல அப்படின்னு சொல்ல, அந்த நேரத்தில் தமிழ்ச்செல்விக்கு பதிலாக மலர் காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆமாம் இவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்துமா அப்படின்னு எல்லாருமே தயக்கத்தோடு நின்றுட்டு இருக்காங்க. அப்போது இங்கே மலர் வந்துட்டு காஃபி வந்து பதட்டத்தில் என்ன பண்ணிடுறாங்க, யார் என்னன்னு கேட்டதுமே ஒரு பதட்டம் வரந்ததும் அந்த காஃபியை வந்து மேலே கொட்டிடுறாங்க. கொட்டின வேகத்துக்கு கோவம் வந்து அடிக்க கையை அவங்க வந்துடுறாங்க. அந்த வேகத்துக்கு இங்கே தமிழ்ச்செல்விக்கு கோவம் வந்து அந்த கையை இருக்க பிடிச்சிடுறாங்க. என்னங்க யாராக இருந்தாலும் கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க, யார் என்னன்னே தெரியாமல் வார்த்தையை விடுவீங்க, இப்போது இவங்க காஃபி கொண்டு வந்து கொடுத்தா இவங்களும் வேலைக்காரின்னு நினச்சிப்பீங்களா, இவங்களும் இந்த வீட்டுக்கு வேலைக்காரியெல்லாம் கிடையாது, வீட்டில் இருந்து வேலை பார்க்குறவங்களாம் இந்த வீட்டில் உள்ளவங்க தான், அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் பார்த்துக்கணும், நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்தாலும் நீங்களும் அதே கிச்சனில் வந்து தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்ல, அதை சொல்கிறதுக்கு முதல்ல நீ யார் அப்படின்ற ஒரு பிரச்சனை அந்த இடத்துல வருது. ஏன்னா நீயே இந்த வீட்டுக்கு மருமக கிடையாது, அப்படி இருக்கப்போ அதை எதுக்கு நீ சொல்கிற அப்படின்ற ஒரு கோவம் தான் வருது. அந்த கோவத்தோடு தான் இங்கே பார்க்கவும் செய்கிறாங்க. அப்போது இங்கே தமிழ்ச்செல்வியும் ஆமாம் நான் இந்த வீட்டுக்கு யாருமே இல்லை தான், ஆனால் எனக்குன்னு ஒரு உரிமை இருக்குது, இப்போ வரைக்கும் அந்த உரிமையக்காக மட்டும்தான் நான் நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட காவியாவுக்கு ரொம்ப கோவம் வருது. இன்னொரு தடவை அடிக்க கையை ஓங்குனீங்க அப்புறம் நடக்கிறதே வேறுன்னு சொல்ல, ஈஸ்வரிக்கு கோவம் வந்து ஏய் என்னடி இந்த வீட்டுக்கு வாழ வர போகிற மருமக, அவகிட்ட எப்படி பேசணுன்னே தெரியாதான்னு சொல்ல, தெரியும்
தெரியும். இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமகள் கிட்ட நீங்கள் எப்படி நடந்துக்கிட்டீங்கன்னு தெரியும். இனிமேல் எப்படி இருக்க போறீங்கன்றதும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல உடனே ஈஸ்வரி ரொம்ப கோவமாக முறைக்கிறாங்க. போஸ்க்கும் கோவம் வருது. காவியா நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு. அவன் இந்த வீட்டுக்கு வந்ததில் என்ன தப்பு இருக்குது? முதல்ல உனக்கும் இந்த வீட்டுக்கும் தான் எந்த உரிமையும் இல்லை. இந்த வீட்டை விட்டு முதல்ல 2 பேரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே பயங்கரமான கோவம். அதுவும் இல்லாமல் அந்த நின்றுட்டு இருக்க காவியா ட்ரெஸ் எல்லாமே ஈரமாயிருச்சு. அதுவும் காஃபியெல்லாம் கொட்டினதுனால உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இருக்காதா? எப்போ எந்த மாதிரி எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு மலரை திட்ட மலர் கலங்கி நிற்கிறாங்க. இங்கே ராஜாங்க வந்துட்டு டேய் போசு போட அமைதியாயிருடா அப்படின்னு சொல்ல அம்மா கொஞ்சம் பார்த்து நிதானமாக கொடுத்துருக்க கூடாதுன்னு சொல்ல சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துடுறாங்க. பக்கத்தில் எங்கள் மலரும் அக்கா நீங்கள் எதுக்குக்கா மன்னிப்பு கேட்குறீங்க? நீங்கள் எந்த தப்பு பண்ணலையே அப்படின்னு சொல்ல ஏதோ ஒரு சின்ன பதட்டம் அதுக்காக அடிக்க கையை வாங்குவாங்களா? யாருக்கும் இங்கே யாரும் அடிமையும் கிடையாது. யாருக்கு இல்லை அடிமையாக வாழணுன்ற அவசியமும் கிடையாது. அடிமை வாழ்க்கையே வேணான்னு சொல்லி தானே அக்கா தூக்கி போட்டுட்டு வந்து இந்த வாழ்க்கை வேணான்னு சொல்லி நின்றுட்டுருக்காங்க அப்படின்னு எங்கள் தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. காவியாவுக்கு இருக்க கோவம் இன்னும் அதிகமாகுது. எப்போதுமே ஸ்ட்ரிக்டாக மற்றவங்களுக்கு நேர்மையாக இருக்கும்னு நினைக்கிறவங்க இன்னும் நேர்மையை தவறி தான் நடந்துக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக அந்த மலர் மேலே இருக்க கோவம் குறையவே இல்லை. காஃபியை என் மேலே ஊற்றிட்டு என்கிட்ட ஒரு சாரி கூட கேட்காம நிற்பான். அதுக்காக நான் அதை அப்படியே விட்டுற முடியுமான்னு சொல்லி அடித்தா என்ன பண்ண முடியும் உன்னால்? நான் இப்போ அடிக்கிறேன், உன் கண்ணு முன்னாடி அடிக்கிறேன், உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கையை திரும்பவுங்க. அந்த கையை இறுக பிடிக்கிற எங்கள் தமிழ்ச்செல்விக்கு பயங்கரமான அதிர்ச்சியாக இருக்கு. அப்போது தமிழ்ச்செல்வி இறுக கையை பிடிச்சது மட்டும் இல்லை, தட்டி விட்டுட்டு நீ எல்லாம் இதை பற்றி பேச தகுதியே இல்லாதாள் அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிற? தமிழ் என்ன பேசுகிற நீன்னு எங்கள் சேது திட்டுறாங்க. அம்மாச்சி, மோகனா, சாவுத்திரி, ஈஸ்வரி எல்லாருமே பார்க்க இந்த கல்யாணம் இன்றைக்கே நின்றுடுண்டி அப்படின்னு சாவுத்திரி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. நானும் அதே தாமா நினச்சேன்னு தாமரை சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பேசிகிட்டு இருக்கா ஆத்தா? ஆத்தா எதுக்காக இந்த பொண்ணு இங்கே பேசிக்கிட்டு இருக்கு? அதான் அந்த பொண்ணு எதுக்காக இங்கே என்னென்னு இப்படி பேசிக்கிட்டு இருக்கு? முதல்ல அந்த பொண்ணை இங்கேருந்து போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே ராஜாங்கம் இப்படி கோவத்தோட திட்டும்போது தமிழ்ச்செல்வியும் வந்துட்டு நான் யார் மேலேயும் கோவப்பட்டு பேசணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு குடும்பத்தை நம்பி இந்த வீட்டுக்கு மருமகளாக கொண்டு வரணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் அவங்க பெரிய பொய்யை சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்ல ஏன்னா தமிழ்ச்செல்வி டாக்டர்னே தெரியாத நின்றுகிட்டு இருக்கேன். இங்கே காவியாவுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா அவங்க மறைச்ச போய் அவங்களுக்கு தானே தெரியும், இவளுக்கு எப்படி தெரியுன்ற மாதிரி பார்க்குறாங்க. என்னடி சொல்கிற? ஏதாவது ஒரு கட்டுக்கதையை கட்டிகிட்டே இருப்பியாடி நீ அப்படின்னு சொல்லி அவங்க ஈஸ்வரி சொல்ல நான் ஒன்றும் கட்டுக்கதையெல்லாம் கட்டலை. நீங்கள் தான் எல்லாரும் சொல்கிறதையும் நம்பி ஏமாந்து நின்றுட்டுருக்கீங்க. இதோ நிற்கிறாங்களே காவியா, இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல தமிழ் என்னம்மா பேசுகிற நீ அப்படின்னு அங்கே மோகனை சொல்ல ஆமாத்த இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அதுதான் உண்மை. இப்போ இவங்க கையை பிடிக்கும் போது தான் எனக்கு விஷயம் தெரிஞ்சுது. இவங்களுக்கு 2 நாடி துடிக்குது, இவங்க ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்க. நானும் டாக்டர் தானே, இப்போவே நான் செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது தமிழ்ச்செல்வி சொன்னதை கேட்ட சேதுவுக்கும் ஷாக்காக இருக்குது. அங்கே நின்றுட்டுருக்க போஸுக்கும் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. என்னம்மா சொல்கிறேன்னு சொல்லி அங்கே நின்றுட்டுருக்க சன்னாசியும் கிளம்பி நிற்க ஆமாம்மாம்மா இந்த பொண்ணு மாசமாக இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது இங்கே காவியா அப்படியே தலையை கீழே போட்டு அமைதியாக நிற்கிறாங்க. போஸ் வந்து கேட்குறாங்க காவியா இவ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்க எதுவுமே பேசாமல் நிற்க ராஜாங்க உடனே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் போட்டுறாங்க. ஃபோன் போட்டு விஷயத்தை கேட்குறாங்க. அது வந்துங்க ஐயா அப்படி இப்படின்னு தயங்கி நிற்க சொல்லுங்கள் எதுக்காக பொய் சொல்லி இப்படிப்பட்ட ஒரு சம்மந்தத்தை ஏற்பாடு பண்ணீங்கன்னு சொல்லி கேட்க ஐயா நான் எந்த பொய்யும் சொல்லலைங்க ஐயா. அது வந்துங்க ஐயா அந்த விவகாரத்தை ஆனதுக்கு பிறகு தான் என் பொண்ணு மாசமாக இருக்குன்ற விஷயமே தெரியும். இப்போ வயிற்றுல 3 மாதம் கருவும் வளர்ந்துட்டுருக்கேன் ஐயா. இந்த நேரத்தில் அது வந்து அப்படின்னு தயங்கி நிற்க போஸுக்கும் அங்கே நின்றுருக்க ஈஸ்வரிக்கும் ரொம்ப பெரிய மண்டையில் இடி விழுந்த கணக்காக நின்றுட்டுருக்காங்க. அப்போது ராஜாங்க சொல்கிறாங்க என்னதான் இந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு முடிவு பண்ணியாச்சு. அதுக்காக இங்கே குழந்தையோட சேர்த்து இங்கே போஸும் அந்த பொண்ணை ஏற்றுக்க வேண்டியதான். இனி போஸு உன் பொறுப்பு தாயா அப்படின்னு சொல்லும்போது ஈஸ்வரிக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியலை. இருந்தாலும் கோடிக்கணக்கான சொத்து பணம் நகை இதெல்லாம் வரும்போது குழந்தையோட இருந்தானே குழந்தையோட இல்லைனா தான் என்ன, அதனால் ஏற்றுக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவோடு தான் இங்கே வந்து ஈஸ்வரி நிற்கிறாங்க. ஈஸ்வரி இதை சொன்னதுமே பயங்கரமான ஒரு அசிங்கம்தான். ஏன்னா இதை காரி துப்ப தான் செய்கிறாங்க. அங்கே நின்றுட்டு தாமரையும் சாவத்திரியும் இதெல்லாம் தேவையா உனக்கு அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் ஈஸ்வரி அதெல்லாம் எடுத்துக்கல. என் பொண்ணுக்கு என் பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை, பெரிய பெரிய கோடீஸ்வரன், பெரிய சொத்து உள்ளவன், அப்படி இருக்கப்போ நான் அதுக்காக அதெல்லாம் விடணும்? எப்படி இருந்தாலும் என் பையனை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க தான் போகிறேன் அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்க எங்கள் ஈஸ்வரியும். அதனால் அது பெரிய விஷயமா எடுத்துக்கல. ஆனால் தமிழ்ச்செல்வி கண்டுபிடிச்ச இந்த விஷயத்தால் வீட்டில் பெரிய குழப்பமே தான் ஏற்பட்டுச்சு. ஏன் இந்த போஸுக்கு கூட அந்த காவியாவை நிரந்தரமாக கல்யாணம் பண்ணி வாழணுன்ற எண்ணமும் போயிடுச்சு. அடுத்தவங்க குழந்தைக்கு நான் இதுக்காக அப்பான்ற ஒரு இன்ச்சில் போடணும், அந்த வயிற்றில் இருக்க குழந்தைய அழிச்சிட வேண்டியதான் அப்படின்னு காவியா முன்னாடியே போஸு சொல்ல காவியாவுக்கும் வந்து பலான்னு ஒரு அரை போஸ் கன்னத்திலே விளங்கும் செய்து யார் குழந்தைய யார் அழிக்கிறது?
ஏண்டா உனக்குன்னு ஒரு குழந்தை இருக்குன்னே வச்சுப்போம், அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக ஒரு கல்யாணத்தை பண்ணுவாங்க இல்லையா? அப்போ அந்த வீட்டுக்கு வர பொண்ணோட மனநிலைமை எப்படி இருக்கும்? அந்த குழந்தைய பார்த்துக்கணும்னு தோணுமா, இல்லை உன் கூட சேர்ந்து வாழணும்னு தோணுமா? அந்த குழந்தைய பார்த்துக்க முடியல, கொண்டு ஹாஸ்டலில் விடுன்னு சொன்னால் நீ கேட்டுப்பியா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே திகச்சு போய் நிற்க, உங்களுக்குன்னு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா? என் குழந்தைய என்னால் பார்த்துக்க முடியும், என்கிட்ட ஏகப்பட்ட சொத்து இருக்குது, ஏன் நீ இல்லைனா இல்லை வேறு யாரையாவது என்னால் கல்யாணம் பண்ணிக்கவும் முடியும், அதுக்காக என் வயிற்றில் இருக்க குழந்தைய என்னால் அழிக்கலாம் முடியாது அப்படின்னு ரொம்ப திமிரா பேசிட்டு காவியா நீயும் வேண்டாம் உன் குடும்பமும் வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டுட்டு போகவும் செய்கிறாங்க. ஏண்டா போசு, இந்த பொண்ணுகிட்ட எப்படி பேசுகிறேன்னு தெரியாது, அந்த பொண்ணு வயிற்றில் இருக்க குழந்தைய அழிக்கிறத பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல, இல்லை பெரியப்பா அது வந்துன்னு சொல்ல, இருக்கிறதும் போச்சுல அப்படின்ற மாதிரி அங்கே நின்றுட்டு இருக்க சாவித்திரியும் தாமரையும் சிரிக்கவும் செய்ய ஈஸ்வரி தலையில் அடிச்சுட்டு போசை போட்டு அடிக்கிறாங்க தனியாக அழைச்சிட்டு போய். ஏண்டா கொஞ்சம் பொறுமையாக இருக்க மாட்டியா, அவசரப்பட்டு வாயை விட்டுட்டேன்னு சொல்ல, இல்லைம்மா ஏதோ ஒரு கோவத்தில் அப்படின்னு சொல்லும்போது, இதாண்டா சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோவப்பட்டு பெரிய பெரிய விஷயத்தை இழந்துருவேன், அதை தாண்டா நீ இப்போ வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லி அங்கே ஈஸ்வரி வந்துட்டு போசை போட்டு அடிக்கவும் செய்கிறாங்க. மொத்தத்தில் தமிழ்ச்செல்வியால் தான் இந்த விஷயம் தெரிய வந்து கடைசியில் கல்யாணமும் நின்று போச்சு.